சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 2/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை த்விதியை திதி இரவு 7:01 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் இரவு 10:05 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 10:05 வரை, அதாவது மூலம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 7:13 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சுபம் என்கின்ற நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு காராஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே திருஞான சம்பந்தர், முருகநாயன்மார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், திருநீலநக்க நாயனார் ஆகியோருடைய குரு பூஜை நாளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக காஞ்சி ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆசிரம ஸ்வீகார தினமாக இந்த நாளானது கொண்டாடப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:28 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 7:04 சந்திர உதயம் என்பது இரவு 8:16 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 3:17 முதல் 4:53 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:56 முதல் பகல் 10:31 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:06 முதல் 1:42 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:31 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:50 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். சுரேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றால் சகோதரர்களுக்குள் சண்டை வரும் என்று என்னுடைய ஜோதிடர் சொல்லி இருக்கிறார். இது உண்மைதானா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே செவ்வாய் நீச்ச பலத்தோடு இருக்கிறார் என்பதை வைத்து மட்டும் சகோதரர்களுக்குள், பங்காளிகளுக்குள் சண்டை வரும் என்று சொல்ல முடியாது. இப்படி பார்த்தோம்னா கடகத்திலே செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது நீச்ச பலம் பெற்றிருப்பார். செவ்வாயானவர் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மினிமமா 45 நாள்ல இருந்து ஒரு 3-4 மாசம் வரைக்கும் கூட ஒரு ராசியில சஞ்சரித்துக் கொண்டிருப்பார். அப்போ அந்த இடைப்பட்ட காலத்திலே பிறந்த அத்தனை பேருக்குமே அவர்களுக்குள், சகோதரர்களுக்குள் சண்டை வரும் என்று சொல்வது எந்த அளவுக்கு லாஜிக்கலா சரியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இப்ப தற்காலத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகம், எந்த கிரகம் நீச்ச பலம் பெற்றிருக்கிறதோ அதற்கு யார் காரகத்துவம் பெறுகிறாரோ அவங்களோட சண்டை வந்துடும், அவங்களுக்கு இவங்களுக்கு ஆகாதுன்னு சொல்றது ரொம்ப ஃபேஷனாவே போயிடுச்சு. இந்த கருத்தில் அணு அளவும் உண்மை இல்லை. நிறைய பேர் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, ஒரு சூரியன் ஜாதகத்துல நீச்ச பலம் பெற்றிருந்தா அப்பாவுக்கு உனக்கு ஆகாது, இல்லைன்னா இவன் பிறந்த உடனே அப்பா செத்து போயிருப்பாரு, இல்லை இவர் பிறந்த நேரம் அப்பாவுக்கு தொழில் நஷ்டமா இருக்கும், அவர் எங்கேயோ காணாம போயிருப்பாருங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கதைகளை அள்ளி விடுகிறார்கள்.
அதே மாதிரி சந்திரனானவர் நீச்ச பலம் பெற்றிருந்தால், சந்திரன் நீச்சம்னா எப்போ விருச்சிக ராசியில பிறந்தவ அத்தனை பேருக்குமே சந்திரன் நீச்சமா தானே இருக்கும். விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா சந்திரனானவர் விருச்சிகத்தில் இருப்பார். அந்த குழந்தைகள் அனைவருக்குமே சந்திரன் நீச்ச பலத்தோடு இருக்காருன்னு சொன்னா உடனே என்ன சொல்றது, இந்த குழந்தை பிறந்த உடனே அவங்க அம்மாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும், அவங்க அம்மா ரொம்ப படாத பாடு பட்டு இருப்பா, இல்லைன்னா அம்மாவுக்கு ஆகாது, இல்ல அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாது என்பது போல் நிறைய தவறான கருத்துக்களை பரப்புகிறார்கள். இது என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லா அம்மாவுக்குமே பிரசவ காலத்துல பிரசவம் ஆன உடனே கொஞ்ச நாளைக்கு உடம்பு முடியாம தானே இருக்கும். அதை வச்சு ஆமா கரெக்டா தான் சொல்றாங்கிற மாதிரி இவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். அதே மாதிரி செவ்வாய் நீச்சம்னு சொன்னா சகோதரர்களுக்குள் ஆகாது, ஒரு புதன் நீச்சம்னு சொன்னா தாய் மாமனுக்கு ஆகாது, ஒரு குரு நீச்சம்னு சொன்னா பெற்ற பிள்ளைகளோடு ஆகாது, அதே மாதிரி சுக்கிரன் நீச்சம் ஆயிட்டார்னு சொன்னா வாழ்க்கை துணையோடு ஆகாது, கட்டிய மனைவிக்கும் இவர்களுக்கும் சண்டை வரும், அல்லது அவர்களால் பிரச்சனை வரும், அல்லது இவர்கள் இழந்து விடுவார்கள், அல்லது பிரிந்துதான் வாழ வேண்டும் என்பது போன்ற தவறான கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருகின்றன. இது போன்று காரகத்துவத்தை வைத்து எதற்குரிய காரகம், அதாவது இப்ப பித்ரு காரகன் சூரியன், மாத்திரு காரகன் சந்திரன் சொன்னா, இப்ப பிராத்ரு காரகன் சகோதரத்திற்குரிய காரகன் செவ்வாய் என்று சொன்னால், இந்த கிரகங்கள் நீச்சம் பெறுவதன் மூலமாக இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஆகாது, அல்லது இவர்களுக்கு இழப்பு வரும், நஷ்டம் வரும், இவர்களால் பலன் இல்லை என்பது போன்று பலன்களை சொல்லக்கூடாது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாவகத்தை வைத்துத்தான் சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு இந்த நேயர் சகோதரரை பற்றி பேசியிருப்பதால் நம்ம சொல்லிக்கலாம். எப்படின்னு சொன்னா, 3ஆம் பாவகம் என்பது இளைய சகோதரத்துவத்தை பற்றியும், 11ஆம் பாவகம் என்பது மூத்த சகோதரத்துவத்தை பற்றியும் பேசும். இந்த 6ஆம் இடம் என்பதுதான் சண்டை சச்சரவுகளுக்குரிய இடம் என்பதால், இந்த 3ஆம் பாவகமும் 6ஆம் பாவகமும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருந்தால், அதாவது ஒரு 3ஆம் பாவக அதிபதி போய் ஒரு 6வது பாவத்திலே அமர்ந்திருந்தாலும், அல்லது 6ஆம் பாவக அதிபதி 3ஆம் பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் உடன் பிறந்த இளைய சகோதரத்தால் பிரச்சனை என்பது உண்டாகலாம், இவர்களுக்குள் சண்டை சச்சரவு என்பது நேரலாம் என்பது போன்ற பலனை சொல்லி இருப்பார்கள். அதுல கூட அப்படியே வெறுமனே மேலோட சொல்லிட முடியாது. அதுக்குள்ள பார்த்தோம்னா எந்த கிரகத்தினுடைய அம்சத்தினை பெற்றிருக்கிறார் என்பது போன்ற கணக்கீடுகள் எல்லாம் வைத்துத்தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஒரு 11ஆம் பாவமும் 6ஆம் பாவமும் தொடர்பு கொள்கிறதுன்னு சொன்னா மூத்த சகோதரருடன் பிரச்சனை என்பது இருக்கும், பங்காளி சண்டைங்கிறது வரலாம், அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இங்க தொடர்பு பெற்றிருக்கும். அதுவும் இப்ப பார்த்தோம்னா ஒரு 3ஆம் பாவக அதிபதியும் 6ஆம் பாவக அதிபதியும் ஒன்றாக இணைந்து 9வது வீட்டிலே சென்று அமர்ந்தால் அந்த பித்துரார்ஜித சொத்துக்களின் மூலமாக இவர்களுக்குள்ளாக சண்டை சச்சரவு என்பது வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்களை சொல்ல முடியும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு 3ஆம் பாவக அதிபதியும் 8ஆம் பாவக அதிபதியும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருந்தால் இளைய சகோதரத்துவத்தால் ஏதோ ஒரு நஷ்டம் அல்லது ஒரு கஷ்டம் என்பது வரும் என்பது போல் சொல்லி இருப்பார்கள். அதே மாதிரி ஒரு 3ஆம் பாவக அதிபதியானவர் 12ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருந்தால் 12ஆம் இடம் தொலை தூரத்தை பற்றி பேசுவதால் இவர்களுக்குள்ளாக ஒரு தொலை தூரத்திலே இருக்கக்கூடிய இவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து ஒரே இடத்திலே இல்லாத மாதிரியான ஒரு சூழலைத்தான் தருமே தவிர அதனை வைத்து பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது அப்படிங்கிறதுக்காக சொல்லுகிறோம். ஆக செவ்வாய் நீச்சம் பெற்றால் மட்டும் சகோதரர்களுக்குள் சண்டை வரும் என்று சொல்வதெல்லாம் முற்றிலும் தவறு. அதே நேரத்திலே ஒரு 3ஆம் பாவக அதிபதி இப்படி வேணா எடுத்துக்கலாமே, ஒரு கும்ப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம். கும்ப லக்னத்திற்கு 3ஆம் பாவக அதிபதி என்பவர் செவ்வாயாகத்தான் இருப்பார். ஏன்னா கும்பத்திலிருந்து எண்ணும் பொழுது கும்பம், மீனம், மேஷம்னு 3ஆம் பாவம் என்பது மேஷமாக வந்து விடுகிறது. அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாயாகி அந்த செவ்வாயானவர் 6ஆம் இடமாகிய கடகத்திலே சென்று அமர்ந்தால், அதாவது 6ஆம் இடம்ங்கிறது கும்பத்திலிருந்து எண்ணும் பொழுது 6ஆம் பாவம் கடகமா வந்துடும், அதுல செவ்வாய் நீச்ச பலம் தான் பெறுவார். அப்படி இருக்கின்ற பட்சத்திலேதான் நிச்சயமாக சகோதரர்களுக்குள் பிரச்சனை வரும் என்பதை தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். பொதுவாக அது மாதிரி எடுத்த உடனேயே சொல்லிவிட முடியாது. செவ்வாயானவர் நீச்சம் பெற்றால் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஆகாது என்று சொல்வதெல்லாம் முற்றிலும் தவறான கருத்துத்தான். இது செவ்வாய் மட்டுமல்ல, இது அனைத்து கிரகங்களுக்குமே பொருந்தும். பொதுவா இப்ப பார்த்தோம்னா சுக்கிரன் கண்ணில போய் உட்கார்ந்துட்டார் நீச்சம், அப்ப உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் ஆகாதுங்கிற மாதிரி இன்றைக்கு நிறைய தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதிலே அணு அளவும் உண்மை என்பதே கிடையாது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடம் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.